Good morning students. Today now we are going to see about 7th standard science subject term 2 unit 2 electricity. Last video we saw about the introduction part and see the electric circuit la unit of electric circuit and conventional circuit and electron flow. And we will see the potential differences, unit of potential differences. Next, source of electric current, electrochemical cells or electric cells. And see the types of cells, primary cells and secondary cells. These topics we are going to discuss about in last video, but today now we are going to see about primary cell or simply dry cell. So this topic is going to discuss about in today. Okay, first, a dry cell is a type of chemical cell commonly used in the common form batteries for many electrical appliances. ஸோ இந்த ட்ரை செல் வந்து ஒரு கெமிக்கல் டைப் ஆஃப் கெமிக்கல் செல்னு சொல்லுவாங்க. ஸோ காமன்லி இதை என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா பேட்ரிஸ்க்கு ஃபார் மெனி எலக்ட்ரிக்கல் அப்ளியன்சஸ்க்கு வந்து இந்த ட்ரை செல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் ஏ கன்வீனியன்ட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அவைலபிள் இன் போர்ட்டபிள் அண்ட் காம்பேக்ட் ஃபார்ம். ஸோ கன்வீனியன்ட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும். அண்ட் அவைலபிள் போர்ட்டபிள் தட் மீன்ஸ் எங்கே வேணால் இந்த பேட்டரியை வந்து என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இட் வாஸ் டெவலப்டு இன், இது எப்போ டெவலப் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 1887 பை யூ சாக்கிசோ ஆஃப் ஜப்பான் அப்படிங்கிறது. ஜப்பானில் தான் வந்து இதை என்ன பண்ணாங்க, இந்த பேட்டரியை வந்து டெவலப் பண்ணாங்க. எப்போ 1887 பை யூ சாக்கிஷோ ஆஃப் ஜப்பான். சாக்கிஷோ ஆஃப் ஜப்பானில் தான் இதை வந்து என்ன பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரை செல்லோட இன்டீரியர் உள்ள ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து அந்த லிக்விட் ஃபார்மேஷன் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு ட்ரை செல் அப்படின்னு சொல்கிறோம். லிக்விட் ஃபார்மில் இருந்தால் சொல்யூஷன் மாதிரி இருந்தால் அது வேறு மாதிரி சொல்லுவோம். ஸோ இது பேஸ்ட் மாதிரி கண்டென்ட் இருக்கனால இது வந்து ட்ரை செல்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேஸ்ட்டில் என்னென்ன சொல்யூஷன் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் அமோனியம் குளோரைட் அண்ட் கார்பன். ஸோ இந்த மூணு மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட் கண்டென்ட்டில் இந்த எல்லோ கலர் அங்கே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கேத்தோட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது கிராஃபைட் ஒரு ராடு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவோம், கேத்தோட் இருக்கும். ஆனோட் வந்து இந்த பிங்க் கலர். ஸோ அந்த ஆனோட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது ஜிங்க் இன்னர் கேசஸ் வந்து அதில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, இதுதான் ட்ரை செல்லோட இன்னர் பார்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ ட்ரை செல்ஸ் ஆர் நார்மலி யூஸ்டு இன் ஸ்மால் டிவைஸ் சச் அஸ் ரிமோட் கண்ட்ரோல் ஃபார் டிவிக்கு யூஸ் பண்ணுற ரிமோட் கண்ட்ரோலில் ட்ரை செல் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் டார்ச் லைட், கேமரா அண்ட் டாய்ஸ் எவ்ரி திங் வி கேன் யூஸ் இட் இன் ட்ரை செல்ஸ். ஓகே, ஸோ ஏ ட்ரை செல் இஸ் ஏ போர்ட்டபிள் ஃபார்ம் ஆஃப் ஏ லெக்லாஞ்சி செல். ஸோ போர்ட்டபிள் தட் மீன்ஸ் எங்கே வேணாலும் இந்த செல்லை என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஜிங்க் வெசல்ஸ் விச் ஆக்ட் இன் ஏ நெகட்டிவ் எலக்ட்ரோட் ஆர் ஆனோடு. ஸோ இந்த ஜிங்க் வெசல்ஸ் இருக்குல்ல, அது எலக்ட்ரோட நெகட்டிவாக இருக்கலாம், எலக்ட்ரோடு ஆர் ஆனோடாகவும் இருக்கலாம். ஓகே, so next the vessel contains a moist paste of raw dust that means அந்த தூள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த தூளில் என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்குன்னா வித் ஏ சொல்யூஷன் ஆஃப் அமோனியம் குளோரைடு அண்ட் ஜிங்க் குளோரைடு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் பவுட்ரு இதில் ஒரு மாதிரி பேஸ்ட் பண்ணி கார்பனோடு சேர்த்து அதை வந்து நமக்கு ரா டஸ்ட்டாக அங்கே பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் the ammonium chloride acts as an electrolyte. ஸோ அந்த அமோனியம் குளோரைடு வந்து எலக்ட்ரோலைட்டாக இதாகுது. ஸோ டிஃபைன் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ் தட் பிகம்ஸ் அயான்ஸ் இன் சொல்யூஷன் அண்ட் அக்கர் த கெப்பாசிட்டி டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதோட கெப்பாசிட்டி, அந்த சொல்யூஷன் எதுக்கு நம்ம எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணுறோன்னா, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அயான்ஸ் இன் சொல்யூஷன் அக்கர், அதில் உள்ள அயான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு, இந்த கெப்பாசிட்டி வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம எலக்ட்ரோலைட்டிக்கை வந்து அந்த சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃபைன் எலக்ட்ரோலைட்டுன்னு கேட்டால், ஸோ எலக்ட்ரோலைட் ஆர் சப்ஸ்டன்ஸ் தட் பிகம்ஸ் அயான்ஸ் இன் சொல்யூஷன் அண்ட் அக்கர் த கெப்பாசிட்டி டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் த பர்பஸ் ஆஃப் ஜிங்க் குளோரைட் இஸ் டு மெயின்டைன் த மாய்ஸ்ட்னஸ். ஸோ அந்த மாய்ஸ்ட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜிங்க் குளோரைடு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஆஃப் த பேஸ்ட் பீயிங் ஹைலி ஹைக்ரோஸ்கோபிக். ஸோ அந்த மாதிரி அதோட மாய்ஸ்சர் தன்மையை போகாமல் விடுறதுக்கு இந்த ஜிங்க் குளோரைடு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கார்பன் ராட்
கவர்டு வித் ஏ ப்ராஸ் கேப் இன் பிளேஸ்டு. ஸோ கார்பன் ராடு வந்து இருக்கும் மேலே. ஸோ அதில் ப்ராஸ் கேப் வந்து மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ப்ராஸ் கேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிளேஸ்டு இன் த மிடில் ஆஃப் த வெசல். ஸோ வெசலை வந்து கவர் பண்ணுறதுக்கு. இட் ஆக்ஸ் as a பாசிட்டிவ் எலக்ட்ரோட் ஆர் கேத்தோட அது வந்து செயல்படுது. ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் சரௌண்டட் பை a closely packed mixture of charcoal and manganese dioxide in a mulching bag. மியூஸ்லின் பேக்காக அங்கே வந்து மெக்னீஷியம் டை ஆக்சைடு வந்து செயல்படுது. ஹியர் மெக்னீஷியம் டை ஆக்சைடு ஆக்சஸ் டீபோர்ட்டலைஸாகவும் அது வந்து யூஸ் ஆகுது. தி ஜிங்க் வெசல் இஸ் சீல்டட் அட் த டாப் வித் பிஞ்ச் ஆஃப் shellac, a small hole provided in the allowed to gases formed by the chemical action to escape. ஸோ அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப கேஸஸ் வந்து வெளியில் எவாப்ரேட் ஆகாமல் இருக்குது, எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்மால் ஹோல் இஸ் அதை ப்ரிவெண்ட் பண்ணுது. த கெமிக்கல் ஆக்ஷன் இன்சைடு த செல் இஸ் த சேம் அஸ் இன் அ லெக்லாஞ்சிக் செல். ஸோ எல்லா செல்ஸ்லையுமே இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் இன்சைடில் வந்து என்ன பண்ணும் நடக்கும். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. ட்ரை செல்னால் என்ன, அதில் உள்ள என்னென்ன கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. லேயர் பை லேயராக அதை வந்து என்னென்ன எது வந்து கேஸை வந்து எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கிறது, ஸோ எது வந்து ப்ராஸ் கேப்பு அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ட்ரை செல்னால் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த ட்ரை செல் இஸ் நாட் ரெடிலி ட்ரை இன் நேச்சர். ஸோ என்னாகும், ரேடிலி ட்ரை இன் நேச்சர், பட் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் இட்ஸ் வெரி ஸ்மால். ஸோ அதில் உள்ள குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அஸ் த எலக்ட்ரோலிட்டிக் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ பேஸ்ட். ஸோ அதனால் ஒரு பேஸ்ட் கண்டென்ட்டில் இருக்கனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், ட்ரை செல்லுன்னு சொல்கிறோம். இன் அதர் செல்ஸ் த எலக்ட்ரோலிட்டிக் இஸ் யூஸ்வலி ஏ சொல்யூஷன். ஸோ அதர் செல்லை கம்பேர் பண்ணிங்கன்னா சொல்யூஷன் கண்டென்ட்டில் தான் உள்ளே இருக்கும். பட் இந்த ட்ரை செல்லில் மட்டும் என்ன இருக்கும், பேஸ்ட் கண்டென்ட்டில் உள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see the batteries. ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் பேட்டரிஸ்னால் என்ன, செல்லுன்னு சொல்லுவோம், அது பேட்டரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ செல்லுங்கிறது ஒரே ஒரு இது மட்டும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ நிறைய இது மாதிரி செல்ஸ்லாம் கனெக்ட் ஆகியிருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம், பேட்டரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேட்டரிஸ் ஆர் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ். ஸோ ஒரு செல் இல்லை, ஒன் ஆர் மோர் செல்ஸ் ஹோல்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் கிரியேட் ஏ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஏ சர்க்யூட். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும், ஆனால் நிறைய செல்ஸ் வந்து இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம், பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் பேட்டரிஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 3 பேசிக் காம்போனன்ட்ஸ். ஸோ எல்லா பேட்டரிஸும் எடுத்திங்கன்னா அதில் 3 காம்போனன்ட்ஸ் வந்து ரொம்ப பேசஸாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனோட் த பாசிட்டிவ் சைடு, ஏ கேத்தோட் த நெகட்டிவ் சைடு. ஸோ ஆனோட் இருக்கும், கேத்தோட் இருக்கும், அண்ட் சம் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் சம் சொல்யூஷன்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஓகே, எலக்ட்ரோலைட் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் தட் கெமிக்கலி ரியாக்ட் வித் த ஆனோட் அண்ட் கேத்தோடு. ஸோ ஆனோட் அண்ட் கேத்தோட ரியாக்ட் பண்ணுற வைக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது, இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எலக்ட்ரோலைட்டு தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ பேட்டரிஸ்னால் ஆனோட் இருக்கும், கேத்தோட் இருக்கும், அண்ட் எலக்ட்ரோலைட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த பல்ப் என்ன ஆகும், க்ளோ ஆகும். நெக்ஸ்ட் let us see the invention of the batteries. ஸோ யார் வந்து பேட்டரியை வந்து ஃபஸ்ட்டு இன்வென்ஷன் பண்ணது, ஏ ஃபேட்ஃபுல் டே இன் 1880 ஆர் 1780 இத்தாலியன் ஃபிசிஷியன் சொல்லுவாங்க, பயாலஜிஸ்ட் சொல்லுவாங்க, அண்டு ஃபிலாசபர் லூஜி கால்வனி அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியை வந்து இன்வெர்ட் பண்ணார். வாஸ் டிசெக்டிங் ஆஃப் ஃப்ராக் அட்டாச்சு டு ஏ ப்ராஸ் ஹூக். ஸோ ஒரு ஃப்ராகோட அந்த லெக்கில் வந்து ப்ராஸ் வந்து வச்சு அதன் மூலமாக பேட்டரிஸை வந்து கனெக்ட் பண்ணி அவர் டெஸ்ட் பண்ணார். அஸ்கி touched the frog's leg with an iron scalpel. The leg ஸ்விட்ச்டு. ஸோ அந்த லெக்கு வந்து நமக்கு வந்து ஷேக் ஆகும் ஒரு மாதிரி. ஸோ அதன் மூலமாக அந்த பேட்டரிஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்வென்ஷன் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா லூஜி கால்வனி. ஸோ கால்வனி தியரிஸ் தட் த எனர்ஜி கேம் ஃப்ரம் த லெக் இட் செல்ஃப். ஸோ கால் மூலமாக வருது. பட் இட் ஹீஸ் ஃபாலோ சயின்டிஸ்ட் அலெசாண்டிரோ வோல்டா பிலீவ் அதர்வைஸ். ஸோ அலெசாண்டிரோ வோல்டா அப்படிங்கிறவர் வந்து அதர்வைஸ் அதை பிலீவ் பண்ணி என்ன பண்ணார்னா, வோல்டா ஹைப்போதிசைஸ் தட் த ஃப்ராக்ஸ் லெக் இம்ப்ரெசஸ் வேர் ஆக்சுவலி காஸ்டு பை டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் ஷாக்டு இன் ஏ லிக்யூட். ஸோ நிறைய மெட்டல்ஸ் சேர்ந்து தான் அந்த லிக்யூட் வந்து ஃபார்ம் ஆகி அந்த ஷாக் வந்து இருக்குது அப்படிங்கிறது வோல்டா அப்படிங்கிறவரோட suggestions. Okay, he replaced the experiment using cloth soaked. ஸோ இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஃபர்தராக என்ன பண்ணார், ரிசர்ச் பண்ணார்.
in brain instead of a frog crops, which resulted in a smaller voltage. Volta published his findings in 1791 and later created the first batteries, the voltaic pile, in 1800. ஸோ இந்த இயர்லலாம் அந்த வோல்ட்டா வந்து பப்ளிஷ் பண்ணதை போட்டிருக்காங்க. த இன்வென்ஷன் ஆஃப் அ மாடர்ன் பேட்டரி இஸ் ஆஃப்டன் attributed to Alessandro Volta. It actually started with a surprising accident involving the dissection of a frog. ஸோ ஃப்ராக் மூலமாக அலெக்சாண்டிரோ வோல்ட்டா அண்ட் லூஜி ஸ்கால்வானி இவங்க ரெண்டுமே வந்து ஃப்ராக் மூலமாக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி அதன் மூலமாக பேட்ரிஸ் இருக்குது, பேட்ரிஸில் வந்து கரண்ட் சப்ளைஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இன்வென்ட் பண்ணது இவங்க ரெண்டு பேர் தான். நெக்ஸ்ட் லெட்டஸ் சி த எலக்ட்ரிக் ஸ்விட்ச். ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் எலக்ட்ரிக் ஸ்விட்ச் வந்து எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி காமனாக இருக்கிறது தான். ஸோ அதை பற்றி என்னங்கிறத பார்க்க போகிறோம். அவர் கண்ட்ரி ஃபேஸஸ் எ ஷார்ட்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மீன்ஸ் யூ ஆர் depriving someone else of electricity. ஸோ நம்ம ஒரு ஆள் யாருமே அங்கே இல்லை, பட் அந்த கரண்ட் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு, வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் வேஸ்ட்டாக இங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த சுவிட்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இவர் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் கோஸ் அப். ஸோ இதனால் என்ன ஆகும், பில்ஸ் ஆல்சோ கோ ஆகும் நமக்கு. ஸோ we must யூஸ் எலக்ட்ரிசிட்டி வெரி கேர்ஃபுல் அண்ட் ஒன்லி வென்ட் இட் இஸ் நீடட். உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் அந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணும். ஸோ யாரும் அங்கே இல்லாத இடத்துல அங்கே எலக்ட்ரிசிட்டிக்கு கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும். we must யூஸ் த எலக்ட்ரிசிட்டி as long as we need it to our household activities. Can you remember what you did last year to turn the current on or off? This time we shall use a switch to turn the current on or off. Switch தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆனுக்கும் ஆஃபுக்கும் யூஸ் பண்ணுறோம். You may have used different kinds of switches to turn your household electric appliance on or off. Switches help us to start or stop the appliance safety and easily. ஸோ சேஃப்டியாகவும் ஈஸியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ சி த டயக்ராம் திஸ் ஒன் இஸ் ஏ ஓல்டு பீரியடில் வந்து யூஸ் பண்ண ஸ்விட்ச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம தாத்தா அவங்க காலத்துக்கு முன்னாடி உள்ளவங்க, ஸோ அவங்களாம் யூஸ் பண்ண ஸ்விட்ச் தான் இதெல்லாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்பிங் ஸ்விட்ச், டாக்கில் ஸ்விட்ச் அண்டு லூமினேட்டர் ஸ்விட்ச், பிளக் கீ, ராக்கர் ஸ்விட்ச், ஸ்லைட் சுவிட்ச். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர் காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து யூஸ் பண்ண சுவிட்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மாடர்ன் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யாரும் இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் லெட்டஸ் இது சர்க்யூட் டயக்ராம். ஒரு சர்க்யூட் இருக்கணும்னா அதில் என்னென்னலாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சச்சஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ். ஸோ பேட்ரிஸ்னாலே அதோட சிம்பிள் எப்படி இருக்கும், ஒரு சின்ன லைன் இருக்கும், இன்னொரு ஃபர்தராக ஒரு பெரிய லைன் இருக்கும். ஸோ பேட்ரிஸில் வந்து எனர்ஜி சோர்ஸ் இருக்கும், ஹேவ் ஏ பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும் அண்டு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். பாசிட்டிவ் டெர்மினல் அண்டியே நெகட்டிவ் டெர்மினல் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதோட சிம்பிள் பேட்டரியோட சிம்பிளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய லைன் ஒன்று சின்ன லைன் ஒன்று போட்டு இந்த மாதிரி போடுவோம் பேட்டரிஸ். நெக்ஸ்ட் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஒயர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஒயரோட சிம்பிள் தான் லைன் அப்படி ஒரு லைனாக போகிறது அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, கனெக்ட் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் ஒன் டு அனதர். ஸோ ஒன்றுலேருந்து இன்னொரு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒயர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். யூஸ்வலி இன்சுலேட்டட் வித் ஏ ரப்பர் கவரிங். ஸோ அந்த ஒயரில் ஃபுல்லாக மேலே என்ன இருக்கும், ஒரு ரப்பர் கோட்டிங் வந்து நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் பார்த்துக்குப்பீங்க, இதுதான் பல்போட சிம்பிள். லைட் சோர்ஸ், லைட் வந்து எதில் இந்த பல்ப் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறது தான். கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் ஃபிலமெண்ட், கிளாஸ் பல்ப், மெட்டல் காஸ்டிங் அண்ட் மெட்டல் டிப்பு இதெல்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும். ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோம், சுவிட்ச் சொல்லுவோம். இது ஓப்பன், இது க்ளோஸ்டு. ஓகே, ஒன்ஸ் க்ளோஸ்டாகி அந்த சிஸ்டம் இருந்தால் தான் அது என்னாகும், கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து இதுதான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு சிஸ்டமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் ஆஃப் பண்ணுவோம். So these are the electrical components. Next are made up of electric circuit, can be closed, open. So இந்த two type இருக்கும். So closed type எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா electric current flow in the electric circuit. So bulb light up, bulb வந்து என்ன ஆகும், லைட் அப் ஆகும். ஸோ எப்போ தான் க்ளோஸ்டு சிஸ்டமில் இருந்தால், ஸோ அப்போ தான் ஒரு
பேட்ரி வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸ் மெட்டல்ஸ் சச்சஸ் காப்பர் அயனா கூட இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்ளோஸ்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நோ எலக்ட்ரிக் சர்க்யூட் ஃப்ளோ இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஸோ அங்கே ஓப்பன் நம்ம பண்ணிட்டோம்னா அங்கே எலக்ட்ரிக் சர்க்யூட் அந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த பல்ப் என்ன ஆகாது, பல்ப் டஸ் நாட் லைட் அப், பல்பு எரியாது. ஸோ எலக்ட்ரிக் இன்சுலேட்டர் வுட்டு, கிளாஸ், பிளாஸ்டிக், ரப்பர், ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த க்ளோஸ்டு ஓப்பன் சிஸ்டமில் ஆன் ஆஃப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். So today in this topic is over. Next topic I will send you later. Thank you students.